இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா கால வார வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 34 42 முடிய. அப்பொழுது கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்பொழுது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைந்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உணவளிக்கும் ஆண்டவர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் இருந்தது அந்த இறையடியாரின் வீடு. ஒரு நாள் இரவு வேளையில் அவரது வீட்டின் கதவு தட்டப்பட்டது. இந்த நேரத்தில் யார் நம்முடைய வீட்டின் கதவை தட்டுவது என்று அவர் கதவை திறந்த பார்த்தபோது, வெளியே பாதசாரிகள் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். கோவிலுக்கு நடைப்பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம். நன்றாக இருட்டிவிட்டதால் இனிமேல் பயணத்தை தொடர்வது நல்லதல்ல என்று இரவில் உங்களுடைய வீட்டின் ஒரு மூலையில் தங்கி ஓய்வெடுத்துவிட்டு போகலாம் என்று இங்கு வந்திருக்கின்றோம். எங்களோடு குழந்தைகளும் பெண்களும் வந்திருக்கின்றார்கள் என்பதால் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். தயவு செய்து எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் என்றார் பாதசாரிகள் கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர். வீட்டில் போதுமான இடம் இருக்கின்றது. அதனால் நீங்கள் இவ்விரவில் இங்கே தாராளமாய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று இறையடியார் அவர்களை உள்ளே வரவேற்றார். பின்னர் அவர் அவர்களிடம், இரவு உணவு முடித்து விட்டீர்களா என்று கேட்டபோது அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்ததைக் கண்டு அவர்கள் எதுவும் சாப்பிடவில்லை என உறுதி செய்து கொண்டார். சமையல் அறைக்கு சென்று வீட்டில் வந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கும் அளவுக்கு
போதுமான உணவுப் பொருட்கள் இல்லை என்பதை அறிந்த அவர் கடவுளிடம், கடவுளே, இந்த உணவுப் பொருளிலிருந்து இவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்க செய்தருளும் என்று வேண்டிவிட்டு உணவு சமைத்து அவர்களுக்கு பரிமாறினார். அவர் வேண்டிக் கொண்டது போலவே வந்திருந்த 19 பேரும் உண்ணும் அளவுக்கு அவர்களுக்கு உணவு கிடைத்தது. இதனால் இறையடியார் இறைவனின் பேரன்பை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொன்னார். ஆம், இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையடியாரின் வீட்டிற்கு பசியோடு வந்த பாதசாரிகளுக்கு இறைவன் வயிறார உணவளித்தார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவளிப்பதை குறித்து வாசிக்கின்றோம். இயேசு செய்ததாக 4 நற்செய்தி நூல்களிலும் இடம்பெறும் ஒரே அருளடையாளம் அவர் 5000 பேருக்கு உணவளித்ததுதான். இயேசுவிடம் சென்றால் நோய் நொடியிலிருந்து விடுதலை கிடைக்கும், இன்ன பிற தேவைகள் நிறைவேறும் என்று மக்கள் ஒருவிதமான எதிர்பார்ப்போடு இயேசுவை பின்தொடர்ந்தாலும் அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கின்றார். இயேசு செய்த இந்த அருளடையாளத்தின் மூலம் தாமே இறைமகன் மெசியா வாழ்வளிக்கும் என்பதை இயேசு என்பிக்கின்றார். ஆனால் அவர்கள் உலக கண்ணோட்டத்தோடு இயேசுவை அணுகுவது வேடிக்கையாக இருக்கிறது. முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் மெசியாவாம் இயேசுவின் பொருட்டு அவமதிப்புக்கு உள்ளானதை குறித்து மகிழ்ச்சி அடைவதை பற்றி வாசிக்கின்றோம். ஒரு காலத்தில் திருத்தூதர்களும் இயேசுவை உலக கண்ணோட்டத்தோடுதான் அணுகினார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு அவரை மெசியா என ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி சான்று பகர்கின்றார்கள். ஆதலால் நாம் இயேசு நமது வயிற்றுக்கு உணவளிப்பவராக மட்டும் எண்ணாமல் ஆன்மாவிற்கும் உணவளிப்பவர் என்பதை உணர்ந்து அவர் மீது ஆழமான பற்று கொண்டு வாழ்வோம். உணவிற்கு தவிப்போருக்கு உணவளிப்பது நமது கடமை. உணவை விட உடையும், உடையை விட உயிரும், உயிரை விட ஆன்மாவும் பெரிது என்பதை நாம் மறக்க வேண்டாம். ஆண்டவரை தேடுவோருக்கு எதுவும் குறைவுபடாது. எல்லா உயிர்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கிறீர் என்று திருப்பாடல் 145 அதிகாரம் 15 பார்க்கிறோம். எனவே நமக்கு வயிற்றுக்கு உணவும் ஆன்மாவிற்கு உணவும் தரும் ஆண்டவரை நாம் நாடுவோம். சிறுவன் ஜோவிற்கு கோவிலுக்கு செல்வதென்றால் அவ்வளவு பிடிக்கும். சில நேரங்களில் அவனுடைய பெற்றோர் கோவிலுக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் அவர்களை வலுக்கட்டாயத்தோடு கோவிலுக்கு இழுத்து கொண்டு போவான். அந்த அளவுக்கு அவன் கோவிலுக்கு செல்வதற்கும் மறைக்கல்வி வகுப்பில் கலந்து கொள்வதற்கும் மிகுந்த ஈடுபாடு காட்டினான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கத்திற்கு மாறாக அவன் கோவிலுக்கு வரவில்லை என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தாய் அவனிடம், உனக்கு என்ன ஆயிற்று? கோவிலுக்கு வருவதற்கு இன்றைக்கு ஏன் இவ்வளவு முரண்டு பிடிக்கின்றாய் என்று கேட்டபோது அவன் பீரிட்டு எழுந்தான். அவனுடைய தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. எங்களுக்கு முன்பாக கோவிலுக்கு கிளம்பியிருக்கும் உனக்கு இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று அவர் ஜோவிடம் வாஞ்சியோடு கேட்டபோது அவன், அம்மா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மறையுறையில் பங்கு குருவானவர் உம் இல்லத்தில் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று சொன்னார் அல்லவா? அதனால்தான் கோவிலின் மீது மிகுந்த ஆர்வம் உள்ள என்னை அந்த ஆர்வம் எரித்து விடுமோ என்பதால் கோவிலுக்கு வர அச்சமாக இருக்கின்றது என்று தயங்கி தயங்கி சொன்னான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு வேடிக்கையாக நிகழ்வாக இருந்தாலும்
ஆர்வத்தோடு கோவிலுக்கு சென்ற சிறுவன் ஜோ நாம் ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு மிகுந்த ஈடுபாட்டோடும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் தாவீது ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்கிறார். வேதனை, துன்பம், புகழ்ச்சி போன்ற பல வகையான உணர்வுகளை தாங்கியிருக்கின்றது தாவீது பாடிய திருப்பாடல் 27. இத்திருப்பாடல் ஒரு பக்கம் தாவீதுக்கு எதிராக அவரது எதிரிகளும் பகைவர்களும் செயல்படுவதை எடுத்து சொன்னாலும், இன்னொரு பக்கம் தாவீது ஆண்டவர் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எடுத்து சொல்கின்றது. இதை ஆண்டவரே என் ஒளி, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்ற வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. தாவீது எப்போதும் ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருக்க விரும்பினார். அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரின் இல்லத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஒருவேளை தாவீது ஆண்டவர் மீதும் அவரது இல்லத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததாலோ என்னவோ, அவருக்கு எதிரிகளைக் கண்டு அஞ்சாத துணிச்சல் ஏற்பட்டது. நாமும் ஆண்டவரின் இல்லத்தையும் அவரையும் ஆர்வமாய் நாடுவோம். ஏனெனில் அவரை நாடுவோர் வெட்கத்திற்கு ஆளாவதில்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரின் இல்லத்தை தவிர ஆன்மாக்கள் இளைக்கும் இடம் வேறு எங்கேயும் உண்டா? ஆண்டவரை நாடுவோருக்கு ஆண்டவர் பாதுகாப்பையும் எல்லா ஆசிகளையும் வழங்குகின்றார். மலைகள் சாய்ந்தாலும் குன்றுகள் இடம்பெயர்ந்தாலும் ஆண்டவர் தம் அடியார்கள் மீது கொண்டிருக்கும் பேரன்பு ஒருபோது மறையாது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று திருப்பாடல் 84 அதிகாரம் 3 வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். எனவே இறையேசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருக்கோவிலுக்கு ஆர்வமாய் சென்று அவரை உண்மையாய் வழிபட்டு இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.